Hey guys, welcome to our channel Motivation Myself. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறேன். ஓகேவா? என்ன சீக்ரெட் அப்படின்னா என்னோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுக்கும் என்னோட இன்னர் பீஸ்க்கும். ஓகேவா? ஸோ நான் எப்பயும் கொஞ்சம் ஸ்டேபிளாகவே இருப்பேன். எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலுமே வாட் எவர் குட் ஆர் பேட் என்னவா இருந்தாலுமே வந்து ஓரளவுக்கு நான் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருப்பேன். ரொம்ப ஹை பிச்சுக்கு ஒரு எனர்ஜி ஓவராகவும் வந்து உணர்ச்சிசப்பட மாட்டேன். அண்டு ரொம்ப டவுன் டு தேர்த்தும் அப்படி உடஞ்சி நொறுங்கி போக மாட்டேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். ஸோ அது எப்படி இருக்குது, அது எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சீக்ரெட், 2 சீக்ரெட் அது ஆக்சுவலி. ஐ திங்க் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்பவே உங்களோட டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்குது, நம்ம ஒரு நல்ல விஷயம் நமக்கு பண்ணுறோம், நமக்கு நடக்குது அப்படின்னும் போது ஓவராக நான் வந்து ரொம்ப அப்படியே சந்தோஷத்தை அப்படி வெளியிலலாம் காமிக்க மாட்டேன். மனசுக்குள்ளே ஓகே ஒரு நம்ம பண்ணியிருக்கோம், நமக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும், லிப்ஸில் ஒரு ஸ்மைல் இருக்கும், அவ்வளோதான். அதை தாண்டி ஓவராக எல்லாரோடையும் போயிட்டு தானாக போய் ஷேர் பண்ணுறது, இல்லை வந்து ரொம்ப அப்படி குதிச்சு கொண்டாடுறது அப்படிங்கிறதுலாம் நான் பண்ணவே மாட்டேன். ஓகேவா? ஸோ ஒரு நல்ல விஷயம் இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஓகேவா? இது ஒரு ஃபஸ்ட்டு சீக்ரெட் இது. ஓகே. 2வது விஷயம் ரொம்ப அனதர் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, கோவப்படும்போது அமைதியாக இருக்கிறது. ஓகேவா? இப்போ நீங்கள் நினைக்கலாம் கோவப்படுத்தும் போது அமைதியாக இருக்கணுன்றது எல்லாரும் சொல்கிறது தானே அப்படிங்கிறது. பட் அது நம்ம வந்து ப்ராக்டிஸாக எடுத்துக்கணும். ஓகேவா? இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஒன்று நமக்கு அதிகமான கோவமாக இருக்கும் போதும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடணும். ஓகேவா? ஆர் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் ரொம்ப கோவமாக ஏதோ நம்மக்கிட்ட கோவத்தை காட்டுறாங்க அப்படின்னும் போது அப்போவுமே வந்து நம்ம பேசியோ இல்லை ஏதாவது ஆக்ஷன் மூலமாகவோ அவங்க கோவத்தை இன்னும் அதிகப்படுத்தாமல் அமைதியாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அமைதியாக இருக்கிறதமோ நான் மைண்டில் நினச்சிப்பேன், மைண்டில் நான் திட்டிக்குவேன், என்ன இப்படி பண்ணுறேங்க ச்சீ அப்படி இப்படின்னா மைண்டில் திட்டிக்கலாம். பட் வந்து வெளியில் வாயிலேருந்து இந்த வார்த்தை வந்துடக்கூடாது. அமைதியாக இருக்கட்டும். அவங்க அதுக்கும் சேர்த்து திட்டுவாங்க, அமைதியாக இருக்க இவ்வளோ பேசிகிட்டு இருக்க நீ அமைதியாக இருக்கன்னு சொல்லி திட்டுவாங்க. பட் அப்பவும் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கான நல்ல வழி வந்து கோவப்படும் போது, அதாவது உங்களுக்கு கோவமாக இருந்தாலும் சரி, இல்லை ஆப்போசிட் இருக்கவங்களுக்கு கோவமாக இருந்தாலும் சரி, அமைதியாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த விஷயம் இந்த அமைதியாக இருக்கணும் பார்த்தீங்களா? ஏதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் தான் வந்து நம்ம ஒருத்தர் கோவப்படும்போது ஸ்டார்டிங்கில் தான் நம்ம வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். ஓகே அவங்க கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா, மெச்சூர்டு பீப்புள் இதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதிகமான அதுக்கு மேலே போய் எக்ஸ்பிளைன் என்னத்தை பண்ணுறது, பேசாமல் அமைதியாக இருந்துருவோம் அப்படிங்கிறது தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 சீக்ரெட்டை நீங்கள் முடிஞ்சால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ ரொம்ப உணர்ச்சிசப்படவும் கூடாது அண்ட் அமைதியாகவும் இருக்கணும் கோபத்தில். ஓகேவா? இது 2ம் ஃபாலோ பண்ணுங்கள். இதனால இப்படி விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணுறதுனால இது யாரும் எனக்கு சொல்லிக் கொடுத்ததில்ல. பை ப்ராக்டிஸ் நிறைய விஷயங்களை பட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுனால நான் சொன்ன மாதிரி என்னோடய மைண்ட் இப்போ வந்து ரொம்ப ப்ரெசன்ஸாக ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த சீக்ரெட்டை. அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட நம்ம ஷேர் பண்ண போகிறோம் இன்னும் வர போகிற வீடியோஸில். ஸோ அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனல் மோட்டிவேஷன் மைசெல்ஃப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வி கேன் பி குட் ஃப்ரெண்ட்ஸ், வி கேன் ஷேர் எவ்ரி திங். ஓகேவா?